ஹாய் மக்களே, என்னடா இன்றைக்கி சட்னி காமிக்கலை அப்படின்னு நினைக்கிங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து பீக்கங்காய் சட்னி நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் ஊரில் சரியாக மழை பெய்யுதுங்க. அதனால் தென்காசி மாவட்டம் ஃபுல்லாக லீவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி ஓகே, காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி படக்குன்னு பண்ணுவோன்னு நினச்சேன். சரி இப்போ லேட்டாக பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். எண்ணெயை காய வச்சுட்டு அந்த எண்ணெய் காய்ஞ்ச பிறகு இந்த பல்லாரியை நல்லா, சின்ன வெங்காயம் போடலாம் ஆனால் என்கிட்ட இல்லை, அதனால் பல்லாரி போட்டேன். பல்லாரியை நம்ம ரெண்டாக கீறி போட்டிருக்கோம். பல்லாரி லைட்டாக வதங்கினா போதுங்க. ஏன்னா அந்த இது பச்சை வடை தானே போடணும். அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டு நல்லா துவக்கணும். அப்புறம் மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப, இது வந்து குட்டி மிளகா அவ்வளோவா காரம் இல்லை, அதனால் நான் இவ்வளோ கணம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இது வந்து காரமே இல்லைங்க, இந்த மிளகா பிஞ்சு. ஓகேவா? அதை துவக்கிட்டு நல்லா துவக்கி விடுங்க. துவக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி, சேர்த்துட்டு அதையும் நல்லா துவக்கி விடுங்க. கிண்டி விட்டுட்டு, ஆமாம், அதை எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு கிண்டவுமே எல்லாமே நல்லா சுருண்டுருங்க அது. அப்புறமா நான் வந்து 4 தக்காளி சேர்த்துருக்கேன். 4 தக்காளி, சின்ன தக்காளியாக தான் 4, பெரிய தக்காளின்னு ஒரு 3. உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அவ்வளோ சட்னி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதுகளை வந்து கம்மியாக சேர்த்துட்டு பீக்கங்காய் நிறையா சேர்த்துருக்கேன். பீக்கங்காய் வந்து என் ஃப்ரெண்டு அவங்க அம்மா வந்து வயல்லேருந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் பிஞ்சு பீக்கங்காய். இது அப்படியே நேற்று தான் வயல்லேருந்து சாயங்காலமாக பறித்து கொண்டு வந்துச்சு. அவ்வளோ நல்லா பிஞ்சாக இருந்துச்சுங்க. அதனால தான் தோல் எதுவுமே சீவலை. ஆக்சுவலி நம்ம பீக்கங்காயில் தோலில் தானே சட்னி பண்ணுவோம். அதனால் தோல்லாம் சீவலை. இளம் பீக்கங்காவாக இருந்தாக்கில் அப்படியே நம்ம நறுக்கி போட்டாச்சு. பீக்கங்காய் இது வந்து நல்லா கழுவி நம்ம போட்டு அதை நல்லா வதக்கணும். அது வந்து பீக்கங்காய் நம்மளுக்கு கொஞ்சம் வெந்து வரணும்ல, அதனால் நல்லா வெந்து வரதண்டி நம்ம வதக்கணும். அதை நான் இப்போ வதக்கி விட்டு நல்லா சுற்றி கிண்டி விட்டு அதுக்கு பிறகு அதை மூடி வைக்க போகிறேன். அதை சுற்றி கிண்டி விட்டுக்கிட்டுருக்கேன். சுற்றி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடி அதே மாதிரி திறந்து மறுபடி கிண்டி விட வேண்டியதான். சுற்றி கிண்டி விடுங்க. அப்போ தான் அது வந்து எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும். பீக்கங்காய் வந்து நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா வெந்து அந்த இதாக நான் வந்து தண்ணி இதில் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் அந்த பீக்கங்காயில் உள்ள நீர்ச்சத்து, அந்த தக்காளி உள்ள இது அது தண்ணி அப்படி தண்ணி விடுது பார்த்திங்களா? இதே மாதிரி தாங்க அப்படி இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த எண்ணெயிலே சுருளை வேக வச்சிட்டாலே போதும், நல்லா வெந்துடும். நான் மறுபடியும் சுற்றி கிண்டி விட்டு மூடி வச்சுருக்கேன். இது ஃபைனலி நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு இருந்தாலே போதுமானது தான். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா பாருங்கள், இந்த பீக்கங்காயில் உள்ள தண்ணி சத்து பாருங்கள், இவ்வளோ தண்ணி அதில் இருக்குது. அப்போ நம்ம தண்ணி சேர்க்கன்னு தேவையே கிடையாது. அதில் இது போதுமான அளவு, அவ்வளோதான். இதை இறக்கி வச்சு ஆற வச்சு சட்னியை நம்ம அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, சட்னி நம்ம அரைச்சி தாளித்து எடுத்தாச்சு. இப்படி தாங்க இருக்கும். நம்ம தக்காளி சட்னி, அப்புறம் நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் அப்படியே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இதில் இப்படி ஒரு நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு